இன்றைக்கி எங்களோட 6th இயர் வெட்டிங் ஆனிவர்சரிங்க. எங்களோட மேரேஜ் பார்த்திங்கன்னா லவ் அண்ட் ரன்னிங் தான். நாங்கள் வந்து 1 இயர் லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஆளாளுக்கு தனித்தனியாக வேலைக்கு போயிட்டுருந்தோம். ஆனால் வந்து வீட்டில் வந்து அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இல்லை முடியாது அப்படின்னு எங்கள் அவ்வாக்கிட்ட. ஆனால் அவங்க வந்து ஒத்துக்கலை. அதனால தான் வந்து வேறு வழியே இல்லாமல் ரன்னிங் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அப்போதைக்கு மேரேஜ் பண்ணுற ஐடியா இல்லை தான். ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளோட சுச்சுவேஷன் அப்படி சொல்லி மேரேஜ் பண்ணிட்டோம். நான் லைஃப்பில் உருப்படியாக பண்ண ஒரே விஷயம் அப்படின்னா அது அமர் மட்டும்தான். என் லைஃப்பில் எல்லாமே ஃபெயிலியராக தான் இருந்திருக்கு. ஆனால் அமர் மட்டும்தான் எனக்கு வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா லைஃப்பில் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்ட கடவுள், சரி உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்த கிஃப்ட்டு தான் வந்து அமர். இந்த அளவுக்கு வந்து வீட்டில் பார்த்து வச்சுருந்தா கூட இந்த அளவு பார்த்துப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல. முடிஞ்ச அளவு பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தி லவ் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் லவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பார்ட்னரை வந்து எந்த சுச்சுவேஷன்லேயும் விட்டுட்டு போயிடாதீங்க. இதுதான் என்னோட சின்ன அட்வைஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி கோயில் போயிட்டு வரலாம் வெட்டிங் டே எதுமா அப்படின்னு சொல்லி குளித்து கிளம்பிட்டு இருந்தோம். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என்னோடய வெட்டிங் டே 2nd இயர் ஆனிவர்சரி கிஃப்டாக என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தான். அந்த சாரீ நான் ஒரே ஒரு தடவை தான் கட்டியிருந்தேன். சரி சாரீ தான் கட்டுறதுலையே ஒரு சுடிதாராக ரெடி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி பண்ணது தான் அந்த சுடிதார். உண்மையிலேயே சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கோயில் போயிட்டு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக டிமார்ட்லாம் போயிட்டு வந்திருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேக்கு கிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி டே உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.